பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் இந்த வசனத்தை தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ தேவனுடைய கிருபை, அளவில்லாத அவருடைய கிருபையை நம்ம இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்தபோது அவர் நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் பாவத்தில் விழவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சுய சித்தத்தை, தன்னுடைய சுய ஆசைகளை, தன்னுடைய சுய உணர்வுகளை சிலுவையில் அறைந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரம்தான் நாம் தியானிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய சுய சித்தத்தை சிலுவையில் அறைந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். அதனால் அவர் பரிபூரணத்தை பெற்றார். அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை பார்க்குறோம். அந்த ஸ்திரியை ஆக்சுவலாக ஓல்டு டெஸ்டமெண்ட்டினுடைய லா படி மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி கல்லால் அடித்து கொல்லணும். அதுதான் ரூல்ஸு. அதுக்காகத்தான் அவங்க எல்லாரும் கல்லை எடுத்துகிட்டு அந்த பெண்ணை கொல்றதுக்காக நிற்கிறாங்க. அப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நியாயம் தீர்க்கலை. இயேசு அந்த பெண்ணை மன்னிக்கிறார். அவங்கள சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை நியாயம் தீர்க்கலை அவர் சொல்லுகிறார். அது அவருடைய கிருபை. இதுதான் அவருடைய கிருபை. அடுத்தபடியாக அவருடைய சத்தியம் வெளிப்படுகிறது பாருங்களேன். கோ அண்ட் சின் நோ மோர். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இதுதான் அவருடைய சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள், மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுவது எழுவது, விழுவது எழுவது, அதிலிருந்து வெல்லவா இயேசு என்று நம்மை அழைக்கிறார். என்கிட்ட நிறைய கிருபை உண்டு, நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன், ஆனால் என்கிட்ட வா. அப்போ என்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள் என்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.